நம்ம சந்தோஷ் என்ன சொன்னுச்சு என் தங்கச்சி? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னுச்சா? தங்கச்சி கிட்ட இருந்து போன் வந்தாலும் முகமெல்லாம் மாறுது. மாப்பிள்ள நீ வேற கம்முன்னு இரு மாப்பிள்ள. என்ன ஆச்சு? மகாவோட அம்மா கல்யாணம் ஆகணும்னா மாப்பிள்ள 1/4 பவுன் நகை போடணும்னு சொல்லிட்டாங்களாம். ஏய் என்னடா சொல்ற? அதை சொல்றதுக்கு தான் மகா ஃபோன் பண்ணியிருக்கா. எங்க அம்மா வேற இப்படி சொல்றாங்க, இல்லைன்னா ஏதாவது நான் பண்ணிக்குவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதனால அப்பாவும் 1/4 பவுன் அவரை போட சொல்லுமான்றாங்க. என்ன விளையாடுறாங்களா? பொண்ணை குடுக்குற மாதிரி இங்க சொல்லி பேசிவிட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசுறாங்க? மாப்பிள்ள எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்கிட்டு போய் கேட்டாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது மட்டும் சரி சரி இந்த பொண்ணுதான் இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போனாரு. அங்க போனாலும் என்ன அப்படி பேசுறாரு? ஐயோ மாப்பிள்ள எனக்கு என்ன பண்றதே தெரியலடா, படபடன்னு வருது. சரிவா, நீ மீனாமா கிட்ட போய் போன் பண்ணி பேச சொல்லுவோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன இதுன்னு கேட்கலாம்வா? மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை பெற்றவங்க அதை கேட்க தானே செய்வாங்க. கேட்கதானே செய்வாங்க. இருந்தாலும் வேலை வெட்டி இல்லைன்றது உனக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியும். நமக்கு வீடு வாசல்ன்றது அவங்களுக்கு தெரியும். நீ ஏன் சொல்லு மாப்பிள்ள, இப்படியாப்பட்ட மாப்பிள்ளைக்கு நீ பொண்ணு கொடுப்பியா? டேய் நீ தங்கமானவன்டா. என் பிள்ளைய நான் கட்டி கொடுத்தாலும் நீ தங்கமா தாங்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. எனக்கு நம்பிக்கை இருக்குன்றதுக்காக மத்தவங்களும் நம்பிக்கைப்படணும்ன்ற அவசியம் இல்லையே. நீ அப்பா பார்த்தாலும் இப்படி நியாயம் பேசு, எனக்கு மண்டைக்கு ஏறுது. என்ன சொல்ற, வேணான்னு சொல்லிடலாமா? ஏய் என்னடா பேசுற? நீ பேசலாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. மகா வேணான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வேற ஏதாவது காசு கொடுத்து போவோம், விடு. டேய் அப்படிலாம் இல்லடா, வேலைக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது என்ன ஏதுன்னு முதல்ல இதை கேட்டு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். வாடி முதல்ல. மாடுங்க வேற கத்தியே சலிக்குதுங்க, நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல. முதல்ல இந்த மாடெல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிட்டு வரணும் சாமி. இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம நிம்மதி கெட்டு போயிடும். யார் மாடு வாங்குவா? சரி போவான், எவனாவது ஒருத்தன் இடிச்சாங்க கிடச்சானா அவன் தலையில கட்டி பல்கா ஒரு அமௌண்ட்டை பாத்திர வேண்டித்தான். அவளும் என்ன பெரிய மாடாவா வாங்கணும், கண்ணுக்குட்டியா தானே வாங்கணும். பால் கறந்து ஊற்றி அதுலயும் காசு வாங்கி பார்த்தாச்சு. என்ன செலவு பண்ண காசு எடுத்தாச்சு. இதை எப்படியாவது என் தலையை ஊட்டி விட்டு பல்க்கு ஒரு அமௌண்ட் வாங்க வேண்டிதான். எல்லாரும் வரட்டும், என்ன அவசரம்? பாத்தீங்களானே, நாங்கெல்லாம் அங்கே தட்டை கழுவிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ என்ன வேகத்துல தட்டை தூக்கிட்டு வந்து நிக்கிறானே தெரியலையே. பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும். இல்லைனா மட்டும் நீங்க முன்னாடி வந்து சண்டை போட்டு போயிருவீங்க. போ போ. என்னண்ணே சாப்பாடு? எல்லாம் நல்ல சாப்பாடு தான். என்ன கொஞ்சம் அள்ளி வைனே. அம்மா இருமா, அதை சாப்பிட்டுமா, சாப்பிட்டு ரெண்டாவது ரவுண்டு கூட வாங்குமா. இன்னும் 30 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. தெரியுதுல, அப்ப அள்ளி கொண்டு வந்து வைக்க வேண்டியதானே. ஊருப்பட்ட வேலை வாங்குறீங்க. பேசுவோம்மா, இதுவும் பேசுவ, நீ இதுக்கு மேலேயும் பேசுவ. போமா போமா, ஐயே வரமாட்டேங்குது. இப்படி தள்ளி வச்சிருக்காங்க, இது கூடவே பத்தல. போ. அண்ணே இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அடுத்த தடவை கூப்பிடாதீங்கண்ணே வேலைக்கெல்லாம். பண்ணுது விவசாயத்துக்கு தான் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. ஆமாண்ணே ஆமாண்ணே. என்னண்ணே இத்துளுண்டு வைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அள்ளி வைங்கண்ணே. பரவாயில்லண்ணே, யாருண்ணே சமைச்சது? நல்லா இருக்கு. பொண்டாட்டி தாம்மா. சரி சரி, இன்னும் கொஞ்சம் அள்ளி வைங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வீட்டில் என் பையனும் புருஷனும் இதை கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்ச வேலைக்கு சோறு போறீங்க, சும்மாவா சோறு போடுறீங்க? ஏக்கா வாங்கிட்டு வாக்கா போவோம். எப்பப்பா இந்த ஊர்க்காரங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்ல. அவர் இப்படி சொல்லியிருக்காங்களா? அதாம்மா எங்களுக்கும் ஒன்றும் புரியல. முதல்ல பொண்ணு கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லணும், கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லணும். இப்படி கொடுக்கலன்னு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அங்க போயிட்டு பொண்ணை கொடுக்க முடியாது, நகை போட்டாதான் கட்டி கொடுக்க முடியும். நான் என்ன அர்த்தம்? அது 1 மாசம் அந்த மாதிரி டைம் கொடுத்தா கூட பரவாயில்ல. வேலை இல்லாத பையன் தெரிஞ்சு வேணுமுறை 1/4 பவுன் போடுனா என்ன அர்த்தம்? இந்த 3-4 நாள்ல எப்படி 15,000 16,000 மீட் இது பண்ண முடியும்? எனக்கும் ஒண்ணும் புரியல. இவங்க பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க புள்ளைய. அங்க போயிட்டு நம்ம மாத்தி பேசணும்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதனால அந்த பொண்ணு ஆகாது போல இருக்கு. அவங்க அப்பா நம்மள நல்லா ஏமாத்தி விட்டாரு. சரி உங்களுக்கு இது யாரு சொன்னது? மகாதான் போன் பண்ணி சந்தோஷுக்கு பேசுனுச்சு. இந்த மாதிரி எங்க அப்பா அப்படி சொல்றாரு, எங்க அம்மா அப்படி சொல்றாங்க, நகை போட்டதான் கல்யாணம்னு, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு. இல்ல மாப்பிளைக்கு ஒரு வேலை இல்ல, அதனால ஒரு வேலை கிடைக்கட்டும் நான் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு நியாயம். இந்த 4 நாள் 3 நாளைக்குள்ள எப்படி 15,000 16,000 நம்ம போய் மீட்ட முடியும்? எல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு. குமாரி அந்த உள்ள போன் எடுத்துட்டு வா, அவருக்கே நம்ம போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போம். சரி அத்தை. நம்மளோட சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்காது போல இருக்கே. நேத்து தான் அம்புட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு குடிசையை போடணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல வைக்கணும் அப்படி இப்படின்னு. அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சு. என்ன அவங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? என்னங்க அத்தை? ஹலோ, ஏனே பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னா கொடுங்கனே. அதை விட்டுட்டு ஏனே தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம்லனே. அந்த பையன் மனசுலயே ஆசையை வளர்த்து போட்டு, அந்த புள்ள மனசுலயே ஆசையை வளர்த்து போட்டு, இப்ப கடைசியில இந்த கல்யாணம் நெருங்குற நேரத்துல பார்த்து இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு இருக்கீங்க. மடியே நான் எதுவும் பண்ணலம்மா, என் பொண்டாட்டிமா. இந்த ராசம்மா பண்ற வேலை இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிப்பேன் வச்சுப்பேன் அப்படி இப்படின்றா. அவ சொன்னா செய்யக்கூடிய ஆளு.
அதாம எங்களுக்குமே மண்டமுள்ள வேலை செய்யாம இருக்கிறோம். மனசே கஷ்டமா இருக்குன்னு எல்லாம் நல்லபடியா கூடி வருது, உங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் அப்படின்னு நாங்களும் சந்தோஷப்பட்டேன். இப்படி திடுதிப்புன்னு சொல்றீங்களே அண்ணே, சொல்றதான் சொல்றீங்க, கொஞ்சம் டைமாவது கொடுக்கணும்லண்ணே. உடனே பண்ணுனா என்ன பண்றது? அந்த பையனை போகாத இடம் இல்ல, கேட்காதவங்க இல்ல, யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா வேலை வெட்டிக்கு போக கூடாது, வைக்க கூடாதுன்னு? அம்மா என்னோட நிலைமையும் புரிஞ்சுக்கங்கம்மா. ஒரு பந்து மாதிரி உதப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. இங்கிட்டு புள்ளைய நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல அங்க பொண்டாட்டிய நினைச்சு வருத்தப்படுறதா? அங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, அந்த வாக்கு எப்படி நிறைவேற்ற போறேன்னு தெரியாம அந்த புள்ள மனசுலயே பையன் மனசுலயே ஆசையை வளர்த்துட்டோமே, அப்படி இப்படின்னு பல யோசனையில கிடக்குறேம்மா. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கம்மா என் நிலைமையும். ஏதாவது ஏற்பாடு உடனே பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுனா எங்கனே போறது? நம்ம என்ன 500 1000 தினமும் சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற காசு எல்லாம் செலவுக்கே சரியா இருக்கு. இதுல என்ன பண்றது போங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா, நான் வைக்கிறேன். என்கிட்ட கோச்சுக்கிட்டா நானே என்ன பண்றது? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுங்க ஆசைப்படியாவது இருக்கட்டும்ட்டு தான் ஒவ்வொன்றையும் பண்ணேன். அப்படி இருந்தும் என் பொண்டாட்டி இந்த ஆட்டம் கட்டுறா. அவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டானா பின்னாடி குடும்பமே ஒன்றும் இல்லாம ஆயிடுமேன்னு ஒரு பக்கம் இதாக இருக்கு. என்ன சொல்றாங்க? அவங்க பொண்டாட்டி பேச்ச மீற முடியாது, சொன்னதை செஞ்சிருவாங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்றாரு. இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா கூட கையில காசு இருந்துச்சு, அந்த காசை கூட கொடுப்போம். இப்படி கையில நமக்கிட்டையும் 10 காசு இல்லை. இந்த பொங்கல் முடிஞ்சாதான் அறுவடையிலையும் வர நெல்லை எப்படி உடனே விற்றா லாபம்ன்றது ஒன்றுமே இருக்காது. 1 மாதம் 2 மாதம் கழிச்சு விற்றாதான் அதுலேயே லாபம்ன்றது இருக்கு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. சந்தோஷ், இது உனக்கு சவால்டா. அந்த புள்ள உனக்கு வேணும்னா நீ தான் உன் கையை ஊனி எந்திரிக்கணும், சரியா? நாங்கள் எல்லாம் தூக்கி விட்டா ரொம்ப நேரத்துக்கு உன்னால் நிற்க முடியாது. உன்னோட கால் பலப்படணும்னா நீயா முயற்சி பண்ணி எந்திரிக்கணும். அப்படின்னா ராத்திரி பகல் தூங்க கூட யோசிக்காத. ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டினாலும் எப்படி வேலை கிடைக்கும்? இந்த உலகத்துல கடவுள் படைச்சான், ஆனா படைச்ச எல்லாத்துக்கும் ஒரு வழியை திறந்து வச்சுட்டு தான் படைச்சான். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு வழி கண்டிப்பா இருக்கும், இல்லாம எங்கிட்டும் போகாது. ஓ, எத்தனை நாளா உன் பெரியம்மா வீட்டுல கொத்தடிமை கணக்கா அவளுக்கு உழைச்சு கொடுத்த, இன்னைக்கு உன் வாழ்க்கைக்காக உழைக்க மாட்டியா? உன் உடம்புல ரத்தம் ஓடுது தானே? அப்படி இருக்கும்போது நீ யாருக்காகவும் பயப்படணுன்ற அவசியம் இல்லடா. ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. ஆனா உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கும்போது உழைக்கிறதுக்கு தயங்கவும் கூடாது. யார் காலில் கையிலையாவது விழுந்து ஒரு வேலையோட வந்து 3 நாள்ல 15,000 ரூபாயை சம்பாரிச்சு 4வது நாள் அந்த பிள்ளை கட்டுறதுக்கு வழியை பாரு. சரியத்த, இத்தனை வருஷம் நான் யாருக்காகவும் உழைக்கல, முதல்ல எனக்காக உழைக்கிறேன். நான் போறேன். அண்ணே, நானும் வரேனே. உன்னை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேனே. ஆமாண்ணே, அண்ணியை கூட்டிட்டு வரணும்னா நீ ஒரு ஆளா சம்பாதிச்சா முடியாது. நாங்களும் வரேனே, நம்ம 3 பேர் சேர்ந்து சம்பாதிப்போனே. இல்லம்மா, எனக்கு தெம்பு இருக்கு. இது எனக்கு ஒரு சோதனை மட்டும் கிடையாது, இது என்னோட வாழ்க்கையும் கூட. என்னால முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இந்த இதுல ஜெயிச்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களை நான் நல்லபடியா பாத்துக்க முடியும். போறேன். நானும் போயிட்டு வரேன். பாவையா, அந்த பையனுக்கு நீ தான் தோணு, பார்த்து போயிட்டு வாங்க. அத்தனை வருஷம் நாங்க பழகிருக்கோம், அந்த அக்காவுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. விடுமா, நம்மளால முடியும்னு இருந்தா எப்படியா இருந்தாலும் முடியும், கிடைக்கணும்னு இருந்தா எப்படியா இருந்தாலும் கிடைக்கும். இவன் மட்டும் சம்பாரிச்சிட்டு வரலனா அந்த அக்கா சொன்ன மாதிரியே மகாவை அந்த பையனை கட்டி வச்சுட்டா மகாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? எனக்கு அதான் யோசனையா இருக்கு. சாமி, எங்க அண்ணன் பாவம், எங்க அண்ணனுக்கு நீ தான் வேலை கொடுக்க வைக்கணும். ப்ளீஸ் சாமி, ப்ளீஸ் சாமி. ஏக்கா, இந்த ஊதாமண்டை ஒரு நாள் என்கிட்ட செமத்தியா உதவாங்க போறாக்கா. ஏண்டி அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? அவ பாட்டுக்கு தானே அவ உண்டு, அவ வேலை ஒண்ணுன்னு இருக்கா. அவ அப்படி இருந்தா தான் நான் கம்முன்னு இருப்பல, என்னையே சீண்டிக்கிட்டே இருக்காக்கா சும்மா. பேபி, உங்க வீட்டுல யாரும் வந்திருக்க மாட்டாங்கல்ல? வந்துருக்க மாட்டாங்க பேபி. ஏக்கா பாத்தீங்களா? ஆமாண்டி அமுதா, பார்த்தேன். சொன்னேன்ல, அவன் ஒரு பிள்ளையோட சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த பிள்ளைய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு. அதானே, நம்மளாம் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. வீட்டுக்காரரோட வண்டியில போகணுன்னா கூட அவர் அந்த மூலையில இருந்தா நான் இந்த மூலையில ஒட்டுல தான் உக்காந்துக்கிட்டு போவேன், பக்கத்துல கூட உக்காந்துக்கிட்டு போக மாட்டேன். ஆனா இந்த புள்ள பாரு, இப்பயே இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அந்த பையனை எப்படி பிடிச்சிக்கிட்டு போகுது பாரு. கலிகாலங்க. ஆனா இந்த புள்ளைய யார் வீட்லயோ பார்த்த மாதிரி இருக்குக்கா. ஆமாண்டி, எங்கிட்டோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு நான் இந்த பையனை தான் பார்த்தேன், அந்த புள்ளைய ஒழுங்கா கூட பார்க்க முடியல. ஏதோ அவசரத்துல அப்படியே பார்த்தோன்னே கிடுகிடுன்னு ஓடிடுச்சுங்க. பின்னாடி இருந்து பார்த்தேன். இன்னைக்குதான் மூஞ்ச நல்லா பார்த்தேன். யார் வீட்டுல பார்த்தேன்? அக்கா, ஊதா மண்டையோட புள்ளக்கா. ஆமா, எங்கேயோ பார்த்தமா இருந்துச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, என்ன இந்த பிள்ளையோட இப்படி?
உங்க ஆத்தாக்காரி இந்த புள்ள படிக்கட்டும்னு வெளியில கூட அனுப்ப மாட்டாக்கா, வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவா. புள்ள வெளியே விட்டா அந்த ஊர் பிள்ளைங்களோட சேர்ந்து கெட்டு போயிருன்னு. ஆனா இங்க பாருங்க, அந்த பையனோட ஊர்ல சுத்திக்கிட்டு கிடக்குது. ஆனா அதுதானே. ஐயோ, ஊதாமண்டிக்கு மட்டும் இந்த சோழி தெரிஞ்சுது, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது இந்த பயலுக்கு. முதல்ல அவகிட்ட சொல்லுவோம், சொன்னாலாவது பிள்ளைய அடக்கி வைப்பா. ஏக்கா, தேவையில்லாத விஷயம்க்கா. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விஷயத்துல எல்லாம் நம்ம போய் தலையிடக்கூடாது. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கண்ணுங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துக்கணும். போய் நம்ம சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நமக்கிட்டே சண்டைக்கு வருவாளுங்க. நேற்று பார்த்தீங்களா அந்த தங்கம் என்ன பேச்சு பேசுனான்னு? எதுக்கு தேவையில்லாத வேலை? இல்லடி அமுதா, என்னதான் இருந்தாலும் நம்ம கூட தான் வேலைக்கு வாரா போறா. அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? சொன்னா இவ சண்டைக்கே போயிருவாக்கா. அதுக்குன்னு பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்க முடியுமா? சரிக்கா, இப்பதானே வேலை முடிச்சு வீட்டுக்கு போறோம். நாளைக்கு தோட்டத்துக்கு ஒரு வேலை அங்க வச்சு சொல்லிக்கலாம். சரி வாங்குதா, நம்ம போவோம். உள்ள படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போவா, அப்படி இப்படின்னா ஊதாமண்டை. முண்டாசு மண்டை வீட்டுக்கு மருமவளை தான் போக போறான்னு ஊதாமண்டைக்கு தெரிஞ்சா சோழி முடிஞ்சுது. தலைவரே. வாமா தங்கம், என்ன இந்த பக்கம்? அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச வந்தேன். என்னம்மா, என்ன விஷயம்? ஏன்னே, நம்ம வீட்டில் இந்த மாடு இருக்கு பாருங்க, ராத்திரி முழுக்க கத்தியே சலிக்குது. இந்த மாடு ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த பயலுக்கு இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் வேற போயிட்டானுங்களா. இப்போ அந்த எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே வந்து விடியுதுனே. எல்லாம் நம்மளால பார்க்க முடியல, ஒத்தாளா கடந்துக்கிட்டு காட்டை பார்க்கறதா இல்லை வீட்டை பார்க்கறதா இல்லை இந்த பசங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யறதா. அதனால தான் அந்த மாட்டை கொடுத்துடலான்னு இருக்கேனே. ஒரு 4 மாடு இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? அப்படியா? நம்ம வீட்லயே ஏற்கனவே 4-5 மாடு கிடக்குது, இது அதையும் வேற வாங்கினா எப்படி? ஏன் ஒரு நாளைக்கு 7-8 லிட்டர் கறக்குனே. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 10-15 லிட்டர் ஒரு மாடு மட்டும் கறக்குது. ஓஹோ, சரி சரி. ஓனா கிடைக்காது, வேற யாராவது வாங்கிக்கிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நஷ்டம். நம்ம ஊர்லயே பெரிய தலைக்கட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சா பரவாயில்ல தானே. அதனாலதான் யோசிச்சு உங்ககிட்ட கேட்க வந்தேன், என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்றேன். அங்க தலைவர் இருக்காரு, அங்கேயே போங்க. என்னங்கப்பா இந்த பக்கம் இருமாப்ல, நான் பேசுறேன். என்னப்பா சொல்லு. அறுவடைக்கு நாள் ஆயிடுச்சு. எப்படியும் உங்க வயல்ல ஆள் வச்சுதான் வேலை செய்வீங்க. ஆமையா, அதுக்குதான் ஆளே கிடைக்க மாட்டேங்குது. பேசாட்டுக்கு மிஷினை வாங்கி இறக்கி விட்டுறலாமான்னு பாக்குறேன். அண்ணே, மொத்தத்தையுமே நானே அறுவடை பண்ணி எல்லாம் நெல்லெல்லாம் அடிச்சு மூட்டையெல்லாம் கட்டி கொடுத்துட்றேனே. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. நான் இந்த தடவை இந்த வேலையை மொத்தமா எடுத்துக்கிறேனே. மொத்தமா எடுத்துக்கிறியா? ஒத்தாலாம் இதுல செய்ய முடியாதுப்பா. 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல, 10 ஏக்கர் வச்சிருக்கேன். அங்க என் வீட்டு நிலத்தெல்லாம் தரிசு நிலமா போகணும்னு அப்படியே விட்டுவிட்டு வந்து இங்க ஊரா விட்டு நெல்ல நீ மூட்டை கட்டுறியா? மூட்டை இரு, உனக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு பாரு. அண்ணே, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருக்குண்ணே. என் வீடு வாசனை எதுவும் இல்லைண்ணே. எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. அனாதையா நிக்கிறேன். நான் உங்ககிட்ட காசு பண்ணணும்னு எதுவும் கேட்கலண்ணே. இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே. நான் எப்படி வேலை செய்வேன்னு உங்களுக்கே தெரியும்லண்ணே. உன் பெரியம்மா வீட்டுல ஏதோ 2 ஏக்கர் 3 ஏக்கர் கடந்துச்சு, அதை வச்சு ஓட்டிக்கிட்டு தெரிஞ்ச. இங்க அப்படி இல்லையா? அண்ணே, இப்படியா இருந்தாலும்ண்ணே, ராத்திரி பகல் பார்க்காம நான் எப்படியாவது இதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவேண்ணே. நம்பிக்கை இருக்கலாம், இது ஓவர் நம்பிக்கையா? இதெல்லாம் சரிபட்டு வராது. வேற எங்கிட்டாவது போய் பாரு. உன்னை நம்பி நிலத்தை கொடுத்து நான் என்ன பாலா போறதுக்கா? என்ன தலைவரே, ஊர் தலைவரா இருந்துட்டு இப்படி பேசுறீங்க? தலைவனா யாரு? ஊர் மக்களை கஷ்டப்படாம வச்சுக்கிறவன் தானே. அவன் உங்ககிட்ட காசா கேட்டான், இல்ல கடனை கொடுங்கன்னு கேட்டானா? உங்களுக்காக இந்த விவசாய நிலத்தெல்லாம் அவன் பண்ணி தாரேன்னு தானே சொல்றான். ஏன்பா, உன் வீட்லயும் தான் நல்லா இருக்கு, இவனை நம்பி கொடுப்பியா? ஏன்னா என்கிட்ட 10 ஏக்கர் இருந்துச்சுனாலும் என் மச்சானை நம்பி நான் கொடுப்பேன். நீ அவன் வீட்டுல பொண்ணு எடுத்திருக்க, அதனால கொடுப்பேன். நான் எந்த நம்பிக்கையில கொடுக்கறது? இவங்கிட்ட என்ன இருக்கு? இவன் ஒழுங்கா வேலை செய்யலன்னா எதை வச்சு நான் அவங்கிட்ட இருந்து வாங்குறது? அண்ணே, நீங்க மத்த காடெல்லாம் கூட வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்கண்ணே. நீங்க கொடுக்கறது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லண்ணே, நான் செஞ்சு கொடுக்குறேனே. எனக்காக ஒரு 3 ஏக்கர் மட்டும் கொடுங்கண்ணே, நான் முடிச்சு கொடுக்குறேனே. ஏன்பா, 3 ஏக்கர்னா எம்பூட்டு காசு வேணும் தெரியுமா? அண்ணே, நான் முடிச்சு கொடுப்பேனே. பேசுறதெல்லாம் நம்பிக்கையா தான் பேசுற. சரி பாப்போம், நான் வீட்டுல பேசிட்டு நாளைக்கு சொல்றேன். சரிங்க தலைவரே. சரி வாமாப்ல போவோம். என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுளா நீங்க இருந்து ஒரு சின்ன உதவி பண்ணுங்கண்ணே. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே. உங்களுக்கு காலம் முழுக்க நாங்க எங்க குடும்பமே நம்பிக்கையோ நன்றி கடனோட இருக்கோம். சரி சரி, பாப்போம் பாப்போம். தலைவரே. சொல்லு தங்கம், நீ இன்னும் கிளம்பலையா? இங்கதான் இருக்கியா? இல்ல, இந்த பயிர் ஏதோ விவசாயம் அறுவடை பண்ணி தரேன் அப்படி இப்படின்றானுங்களே, இவனுங்களை நம்பி கொடுத்தா அப்புறம் என்ன ஆகுறது? அதுதாம்மா எனக்கே பயமா இருக்கு. ஏனே, இவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்கண்ணே. என்கிட்ட எத்தனை தடவை தெரியுமா அறுவடைக்கு இத்தனை தான் மூட்டை நெல் மூட்டைன்னு சொல்லி கணக்கு சொல்லி 5-6 மூட்டை எடுத்து சைடில் வித்துருவானே. அது மட்டும் இல்லனே, பால் ஊத்துறதுலேயே பாதி காசு ஆட்டையை போட்டுருவான். அதனால தான் இவங்களெல்லாம் நான் திட்டுறது. ஆனால் ஊரில் உள்ளவங்க எல்லாம் நான் வேணும்னு திட்டுறேன் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இடத்த கொடுத்துட்டு பின்னாடி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? சொல்றத சொல்லிட்டேன், பின்னாடி அது உங்களோட இது. சரிம்மா சரிம்மா. வந்த வேலை சீரும் சிறப்பமா முடிஞ்சிச்சு. இனிமே நீ எந்த ஊர்ல போய் வேலை கேட்க முடியாத அளவுக்கு பண்ற இரு உனைய. காலம் முழுக்க நீ 5 கம்பத்துக்கும் என் காலடியில தான் விழுந்து கிடக்க போறடா.
கூழு குடிக்கிறதுக்கே இல்லாம நீ நடுத்தரவுல திரியிறியா இல்லையான்னு பாரு.